2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 291. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஒரு வாட்டி கூட எல்லாரும் இந்த டிஸ்பிளே பார்த்து சத்தமாக வாசிங்க. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சரி, இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின இறுதி நிருபம்தான் இந்த 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். இந்த 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அடுத்த தலைமுறை ஊழியக்காரன் அல்லது அடுத்த தலைமுறை ஊழியத்தை செய்ய போகிற ஒரு வாலிபனாகிய தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நாம் காத்துக்கொள்ள வேண்டிய 8 நற்பொருளை உங்களுக்கு நான் வேகமாய் காட்டி கொடுத்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பைபிள் எடுக்கிறவங்க வேகமாக எடுத்துக்கொள்ளணும். 8 நற்பொருளை நம்ம காத்து கொள்ளுகிறதுனால நமக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, காத்து கொள்ளுங்கள். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, காத்து கொள்ளுங்கள். சரி, நாம் காத்து கொள்ள வேண்டிய 8 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு வாசிங்க. முதல்ல சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 34வது சங்கீதம் 13வது வசனம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். முதல்ல நாம் காத்துக்கொள்ள வேண்டியது இந்த நாவையும் உதடுகளையும் வசனிப்புக்கும். அதாவது இப்படி நான் சொல்லுகிறேன், நாவும் பேச்சும் காக்கப்பட வேண்டியது. அப்போ முதல்ல நம்ம காக்கப்பட வேண்டியது நாவும் பேச்சும். ஆண்டவரிடத்தில் சங்கீதக்காரன் 141வது சங்கீதம் 3வது வசனத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். 141வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். அந்த அப்படியே இருக்கட்டும் மக்களை, ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு முறை கூட சொல்லுங்க ஜெபமா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த நாவை நம்ம காக்காததுனால தான் அநேக பிரச்சனைகளுக்கு இந்த நாவு தான் காரணம். நாவும் நெருப்பு தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு சம்பவமாக்கும். அது 1.5-2 இன்ச்சு தான் நீளம். ஆனால் அதுக்கு வேலையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காட்டும். இல்லாததை இருக்குன்னு சொல்லும், இருக்கிறத இல்லைன்னு சொல்லும், செய்யாததை செய்தேன்னு சொல்லும், செய்ததை செய்யலைன்னு சொல்லும், மற்றவங்களை பற்றி குறை சொல்லும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் நாவை காத்துக்கொள்ளணும், ஆண்டவரே என் நாவு உம்மை வேதனைப்படுத்தக்கூடாது, என் நாவு மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, என் நாவு முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாவினால் பாவம் செஞ்சாங்க, முறுமுறுப்பு. ஆண்டவர் எனக்கு அதை தரலை, எனக்கு இதை தரலை, அங்கே நாங்கள் அப்படி இருந்தோம், இங்கே நாங்கள் இப்படி இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட முறுமுறுப்புக்கெல்லாம் இந்த நாவை ஒப்பு கொடாமல் ஆண்டவர் இந்த நாவை பத்திரமாய் பாதுகாப்பாராக. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாவில் இருந்து திடீர்னு டப்புன்னு கெட்ட வார்த்தை வந்துடும். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற நாவெல்லாம் நீங்கள் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஆண்டவரே என்னுடைய நாவுகளை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குதா அப்படின்னு கேட்டார். டேய் கேட்டுக்கிடுங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கா? ஆமாம். எபேசியருக்கு எழுதின நிருபம்
4வது அதிகாரம் 29வது வசனம். எபேசியர் 4:29. டேய், நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாதப்பா. ஒரு ஆளை சபிக்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரக்கூடாதப்பா. நம்ம அந்த சிலர் டீசெண்டாக சபிப்பாங்க, எப்படி அந்த வஞ்ச புகழ்ச்சி அணியில் சபிப்பாங்க. நல்லா இருப்பேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாசமாக போன்னு அர்த்தம். நல்லா இருப்பேன்னா இந்த மாதிரிப்பட்ட வார்த்தையெல்லாம் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது. கர்த்தர் நம்முடைய நாவை காத்துக்கொள்ளுவாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 119வது சங்கீதம் 9வது வசனம். 119வது சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. வழியை காத்துக்கொள்ளணும்னா வசனத்தின்படி காத்தாதான் வழியை காக்க முடியும். நம்முடைய வழியை பாதுகாக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழியில் நடப்பார்கள். பைபிளில் பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பிரியமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரர் 139 கடைசியில் இப்படியாக சொல்கிறார், வாசிக்க வேண்டாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று. அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனை அந்த பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது என்று சொல்லி. 2வது, நம்ம வழியை காத்துக்கொள்ளணும். பாருங்க, ஒரு அறிஞர் சொன்னார், நீ நல்லவனா கெட்டவனா என்று நான் அறிய விரும்பவில்லை. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன். சரிதானா? உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். நாம் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு திரும்ப அந்த பழைய நண்பர்கள், பழைய கூட்டுக்கட்டையெல்லாம் விட்டுறணும். பழைய இதெல்லாம் திரும்ப நம்ம வழி தப்பி போக பண்ணி விடுவார்கள், நம்மை தவறான பாதைகளை நடத்தி விடுவார்கள். ஆகையினால் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், இந்த வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் கூட ஒரு மனுஷன் நல்லாகட்டும்னு சொல்லி அடிமைப்பட்டிருந்த பாவத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு மனுஷனை நானும் சில நாள் கொண்டு தான் போனேன். எப்படியாவது அவர் நல்லாகட்டும், சீர்படுத்தட்டும்னு சொல்லி ஊருக்கு வந்த உடனே அவருடைய வழி சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை. அவர் என்ன பண்ணிட்டார்னா திரும்ப பாவத்திலே தான் இருக்கிறார். அவர் பாவத்திலே இருந்தாலும் நாங்கள் ஜெபத்தை விடவில்லை. ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக தொடுவார், தேவனுடைய வழியிலே அவரை கொண்டு வந்து நிறுத்துவார். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லித்தரேன். ஏன்னா அந்த தேவையில்லாத ஆட்களுக்கிட்ட போய் பேசிட்டு நிற்கக்கூடாது என்பதற்கு ஒரு கதை சொல்கிறேன். வழி சரியில்லாத ஒரு ராஜாவுக்கு கதையை சொல்கிறேன். ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். அந்த ராஜாவுடைய அந்த ஆட்சியில் அந்த ஊரில் நிறைய பைத்தியக்காரங்க இருந்தாங்க. அவர்களை எல்லாம் ஒரு மருத்துவமனையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு மருத்துவம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதை ஒரு சிலர் 20%, சிலர் 50%, சிலர் 70%, சிலர் 100%. நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நான் அவங்க கதையை சொல்கிறேன், நீங்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சிலர் கொஞ்சம் இந்த மாதிரி. அப்போ அந்த கேட்டகரி படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள அடைச்சி வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு நாள் இந்த பைத்தியக்காரங்களை போய் பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா வேஷத்தில் போகாமல் ஒரு 50% பைத்தியம் உள்ள அந்த மனுஷனை அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நேராக அந்த இடத்துக்கு போனார். அந்த இடத்துல போயாச்சுன்னு சொன்னால் அவரை பார்த்து அங்கே உள்ள ஒரு மனுஷன் கேட்குறாரு, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு. உடனே ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம், பரவாயில்லையே நம்மளை விசாரிக்கிறானே, நல்லா இருக்கிறேன். உடனே அவன் கேட்குறான், நீங்கள் யார்? உடனே ராஜா சொல்கிறாரு, நான் தான் இந்த தேசத்துடைய ராஜான்னு சொல்லி. உடனே அந்த பைத்தியக்காரர் சொல்கிறாரு, நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லி கொண்டிருந்தேன், இப்பொழுது சரியாகி விட்டேன். புரியலையோ? யோசிங்க, புரியும்.
பேச வேண்டிய இடத்துல இவன் என்ன நினைச்சிட்டான், இவன் போய் சொன்னான். சமீபத்தில் நானும் தம்பி தான் ஜினோ தான் சொன்னான்னு நினைக்கிறேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் இந்த பைத்தியம் வார்டில் எல்லாம் போயாச்சுன்னா அவங்க ஒரு ஆள் வயசு எத்தனைன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களா 630. நீ தானே சொன்ன? ஆமாம், வயசு எத்தனை? எனக்கு 630 அப்படின்னு. இங்கே நம்ம பிரேயரில் ஒருவர் வந்தார் ஒரு நாளைக்கு. அவர் ரொம்ப வித்தியாசமாக பேசிக்கொண்டே இருந்தார். நான் கேட்டேன், ஐயா இங்கே பிரேயர் நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் நேற்று தினத்தில் வந்து பாருங்க. அவருக்கு தலையில கைய வச்சு இயேசுவின் நாமத்தினால அசுத்தாவியே வா வெளியேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த எல்ல பக்கத்தில் ஆளை காணல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நம்முடைய வழி வந்து யாருக்கிட்ட நம்ம பேசணும்னு இருக்கு இல்லையா, அவங்க பேசுனாங்க, இவங்க பேசுனாங்க, நம்மக்கிட்ட நம்ம பேசினவங்களுக்கெல்லாம் மறு உத்தரவு சொல்லி கொண்டிருந்தா எனக்கு ஊழியம் காலம் முழுவதும் பஞ்சாயத்து ஊழியமாகவே மாறிவிடும். அப்படி ஒரு ஊழியம் பைபிளில் இல்லாததுனால நான் பல காரியங்களுக்கு பதில் சொல்லுவதை நிற்கிறதே கிடையாது. நான் ஒன்றை மட்டும் நினைத்து கொள்வேன், இயேசுவே காரி துப்புனாங்க, தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, தலையை பிடிச்சி தட்டுனாங்க. பின்ன நம்மளை தாடியை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு கிடையாது, முடியை தான் பிடிச்சி இழுக்கணும். அந்த அளவுக்கு 2 தட்டு தட்டுனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு, ஏன் எங்கள் இயேசு காட்டின வழியில் போனால் பிரச்சனைகளை சொல்லுகிறவங்க சொல்லட்டும், பிரச்சனை பண்ணுறவங்க பிரச்சட்டும். அவர் நமக்கு தந்த கிருபையினால நம்ம வழியை காத்துக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். 2வது, வழியை காத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனை வருங்க, எல்லாருக்கும் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அமைதலாகவே இருந்து கொள்ளுங்கள். சில காரியங்களுக்கு அமைதலாக இருந்து கொள்ளுங்க, பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். நம்முடைய வழி இயேசு மட்டும் பாருங்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த வழியே போங்க, பாதி பிரச்சனை மாறிடும். வழியை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ளுங்கள். 3வது காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா இப்போ எங்கள் டிஸ்பிளேல இருக்கு வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் அடுத்ததாக காக்க வேண்டியது இருதயத்தை காக்கணும். எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, சிலருக்கு சிலருடைய இருதயம் வந்து இந்த முனிசிபாலிட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, குப்பை தொட்டி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா நாட்டில் உள்ள என்ன பிரச்சனைனாலும் இவங்களுக்கே பிரச்சனை வந்தது மாதிரி ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், அதே அப்படி சிந்திச்சு அதை அப்படியே மிகைப்படுத்தி இருதயத்தை இந்த குப்பையினால் நிறைச்சிருவாங்க. சிலர் இருதயத்தை கவலையினால் நிறைச்சிருவாங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சு, ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க. இல்லை, நம்முடைய இருதயத்தை வசனத்தால் நீங்கள் காத்துக்கொள்ளணும். இருதயத்தை எப்படியெல்லாம் காக்க முடியுமோ அப்படியெல்லாம் காக்கணும். பாடல்களை வீட்டில் இருந்தால் பாடல்களை கேளுங்க, நீங்கள் விரும்புகிற ஆவிக்குரிய பாடல்களுக்கு. அதனால என்னுடைய இருதயத்தில் வேற தவறான சிந்தனை வராவிட்டால் அதை செய்யுங்கள். வசனத்தை வாசிக்கிறதுனால என் இருதயத்தில் வேற எண்ணங்கள் வராமல் இருக்குமே, ஆனால் வசனத்தை வாசியுங்கள். இல்லை, ஆராதனை பிரசங்கங்களை கேட்கறதுனால உங்களுடைய இருதயத்தை அப்படி காத்துக்கொள்ளுங்கள். தனிமையாக உட்கார்ந்து அது அப்படி நடக்குமா, இது இப்படி நடக்குமா, ஒரு சின்ன பிரச்சனைக்கு நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் வச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுரைக்கு வந்து விடுவோம். பிறகு பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இல்லை, புஸ்வான மாதிரி போயிடும். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். இருதயத்தில் நிறைவு தான் வாய் பேசும். நான் உங்கள் முன்னால் என்ன பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் பின்னால் வசனம் வாசிக்கிறேன், வசனத்தை தியானிக்கிறேன், எழுதுகிறேன், பல மணி நேரம் பைபிளுக்கு முன்னால் உட்கார்ந்து செலவு பண்ணுகிறேன். ஆகையினால இருதயத்திலிருந்து வருகிறது, வார்த்தை வருகிறது, வசனம் வருகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயம் கேடு நிறைந்த இருதயமாக இருக்கக்கூடாது, கபடு நிறைந்த இருதயமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது இருதயம் என்று வருகிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. எல்லா பிரச்சனைக்கும் இருதயம் தான் காரணம்னு இருக்கிறது. எல்லா கேடுபாடுகளுக்கு ஆரம்பம் இருதயம் தான் இருக்கிறது.
இருதயம்தான் பிரச்சனைக்கெல்லாம் அங்கே உள்ளே கடந்து கிரியேட் பண்ணி உண்டாக்கி எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அது நம்ம பாவியாக மாற்றிவிடும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட்டு வரும். ஒரு தேவ பிள்ளையுடைய உள்ளத்திலிருந்து ஆத்தும பாரம் இருக்கிற இருதயம் உள்ளவர் ஒருவரிடத்தில் பேசினால் நம்மையும் ஆத்தும பாரத்துடைய ஆவி பற்றி பிடித்து விடும். அபிஷேகம் நிறைந்த ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதனிடத்தில் பேசினால் நம்முடைய எண்ணங்களும் ஆவியானுடைய தொடுதலோடு கூட அது இருக்கும். சுவிசேஷ பாரத்தோடு கூட ஊழிய பாரத்தோடு கூட இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் பேசினால் அவர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்மையும் சுவிசேஷத்துக்கு நேராக நடத்தும். ஆகையினால் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை காவல் காக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் எந்த அசுத்தமும் எந்த பாவமும் வருவதற்கு நான் இடம் கொடுக்காமல் என்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்படணும். என்னுடைய ஒரு இருதயத்திலிருந்து தேவனுடைய சந்தோஷம் வெளிப்படணும். அப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்னு சொல்லுகிறவர்கள் கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்ல 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுகிறேன். இருதயத்தை சரியா காக்கலன்னா தான் சில கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் வரும். 3 விதத்தில் சொப்பனை வரும். பிசாசு சொப்பனத்தை கொண்டு வருவான், கர்த்தர் சொப்பனத்தை தருவார். இனி ஒன்று தொல்லையின் திரட்சியினால சொப்பனம் வரும். ஒரு பையன் வந்து என்கிட்ட சொல்கிறான், பாஸ்டர், நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன், அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன்டா இவ்வளோ உறுதியாக இருக்கிற? நான் அவளை சொப்பனத்திலையும் பார்த்தாச்சு. நான் நீ அவளையே நினச்சிட்டு படுத்தா வரத்தாண்டா செய்யும். அது சொப்பனத்திலே பார்த்தாச்சு. சொப்பனம் நீ இருதயத்தில் 24 மணி நேரமும் அதையே சிந்திச்சு அதையே நினச்சி அதே இருந்து இப்போ உன் இருதயத்தில் மொத்தமாக சிஸ்டர் டேஷ் தான் உட்கார்ந்துருக்கிற. ஆகையினால சிஸ்டர் தான் வருவா. இது சிஸ்டர்களையும் சாரும். ஆகையினால நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு கையை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிறகு என்னிடத்தில் சொன்ன ஆளுக்கு வேறொரு திருமணம் வெற்றிகரமாய் நடந்தது. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். இனி அடுத்ததா எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 3 தான்ச்சா? 4. நீதிமொழிகள் 7:2 வாசியுங்கள். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 4ஆவதாக கட்டளைகளை காத்துக்கொள். ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளைகளுக்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள்? அந்த கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பாக்கள், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல கட்டளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நம்ம பல நேரத்தில் கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவோம். நிறைய வண்டியில் எழுதியிருப்பாங்க, கண்மணி போல என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை கண்மணி போல காப்பேன், நீ கண்மணி போல கட்டளை காத்துக்கன்னு. ஒரு பிசர் கூட கண்ணுக்குள்ளே போகாது. அந்த கண்மணிக்குள்ளே ஒரு டஸ்ட் கூட இல்லாத அளவுக்கு இமைகள் பாதுகாக்கிறது போல நாம் கர்த்தர் நமக்கு தந்த கட்டளைகளை எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பார்க்குறவங்க சொல்லணும், இவங்க கட்டளை பெற்றவங்கன்னு சொல்லணும். என் தம்பிமார் தங்கச்சிமார் கவனியுங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த 12th எக்ஸாம் எழுதி இனிப்போ நீங்கள் போவீங்க, எங்கே வேறு காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போவீங்க. அம்மா அப்பா கண்களை விட்டு தூரம் போகலாம். ஊழியக்காரர்கள் உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் கண்ணை விட்டு தூரமாக போகலாம். போகிற இடத்துல மற்றவங்க சாட்சி சொல்லணும், இவர்கள் கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவர்கள், இவர்கள் கட்டளையை காத்துக்கொள்ள. எல்லாரும் போல இவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி சினிமா பார்ப்பாங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இவங்க பேச மாட்டாங்க. இவங்க கட்டளையை காத்துக்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லணும். நான் ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த நற்பொருளாகிய இந்த கட்டளையை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நான் காத்துக்கொள்ளுவதற்கு எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை கானானுக்கு நேராக நடத்தும் போது சொன்னார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது கர்த்தருடைய கட்டளை, இது கர்த்தருடைய நியமம்,
இது கர்த்தர் நமக்கு தந்த சட்டம். இந்த சட்டத்தை மீறுதனால என் பிதாக்கள் அடிமையாக இருந்தார்கள். இந்த சட்டத்தை விட்டு விலகினவர்கள் தெய்வ கோபத்துக்கு ஆளானார்கள். இந்த சட்டத்தை பின்பற்றாதவர்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஆகையினால நீங்கள் இந்த சட்டத்தை என்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளணும். நம்முடைய ஜெனரேஷன் கட்டளையை பாதுகாக்கிற தலைமுறையாக கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் புரிகிறது? நான் பேசுறத புரிகிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. 5 பிரசங்கின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அவ்வளவு போதும். எல்லாரும் திரும்ப ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, உன் நடையை காத்துக்கொள். கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி போகிறோமோ என்னமோ தெரியல. தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காக்கணும். இன்னைக்கு இந்த பிரேயர் ஆராதனைக்கு பைபிள் கொண்டு வந்தவங்க அந்த பைபிளோடு ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சோத்திரம். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நிறைய சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் இல்லை. பிள்ளைகள் அப்படியே வர்றது, பைபிள் இல்லாமல் வர்றது. தேவாலயத்துக்கு போகும்போது எல்லாரும் என்ன கவனிங்க, பெற்றோருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இப்படியே பழக்குங்க. முதல்ல ஒரு பைபிள் அந்த பிள்ளைக்கு கொடுங்க. அப்புறம் ஒரு டைரி, ஒரு பேனாவும் கொடுங்க. படம் வரைவதற்கல்ல. நீ சொல்லு, அங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகள் எல்லாம் நீ எழுதி கொண்டு வான்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் எழுதி கொண்டு வரட்டும். அப்படியே பிரசங்கம் எழுத எழுத அந்த வார்த்தை அப்படியே உள்ளுக்கு உள்ளம். அந்த வார்த்தை அந்த பிள்ளைகள் இருதயத்தில் அப்படியே பதியும். அப்படியே நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துங்கள். தேவாலயத்தில் எப்படியும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. தகுதியான ட்ரெஸ் பண்ணணும். நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. எப்படியும் ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் முன்னால் ஸ்கூல் படிக்கும்போது 5 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, 5 நாள் யூனிஃபார்ம். சனிக்கிழமை ஸ்கூல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரே சந்தோஷம், கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம். அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் ஸ்கூலில் சட்டம் இருக்கிறது, இது போடக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரே சொல்றார், தேவாலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள். நம்ம கண்ணாடிக்கு முன்னால் போய் நான் பார்க்கணும். நம்ம ட்ரெஸ்ஸு எதிர்ப்பாளருக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய எந்த ட்ரெஸ்ஸையும் பையனும் போடக்கூடாது, பிள்ளைகளும் போடக்கூடாது. ஒரு ஸ்கூல் அங்கேயே இவ்வளோ சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, தேவனை ஆராதிக்கிற இடம், பயமும் பக்தியும் வெளிப்பட வேண்டியதான இடம். பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும். தேவாலயத்துக்கு போகும்போது மொபைலை சைலண்டில் போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க, அல்லது கொண்டு வராமல் இருங்கள். அங்கே வைத்து விட்டு, இல்லைன்னா செருப்பு வைக்கிற இடத்துல வைத்து கொண்டு வாருங்கள். ஜோமனை விட்டு வாருங்கள், ஆண்டவரே தூதனை விட்டு காத்துக்கொள்ளுங்க, வேற இது நான் போகிறது வரைக்கும் பத்திரமா இருக்கணும்னு சொல்லி. தேவாலயத்தில் வரும்போது ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் இல்லையா, 2 மணி நேரத்தை முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கலன்னா காத்துக்கொள்ளணுங்க, காத்துக்கொள்ளணும். இந்த தலைமுறை ரொம்ப மோசமாக போய்கிடும். தேவாலயத்துக்கு வர்றான், 4 சட்டையில் 4 பட்டனை திறந்து போட்டுக்கிட்டு அப்படியே வர்றான். கையில் ஒரு பைபிள் இருக்கிறதா, நான் பைபிள் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படியே ஜன்னலில் பார்ப்பான், ஏதாவது வச்சுட்டு போனது கிடக்கான்னு. அப்படியே தேவாலயத்து வர்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாயாக வர்றது, ஹாயாக போகிறது. ஒரு நாளும் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக செம்மையாக முடிவெட்டுகிற நல்ல நபர்களை கர்த்தர் கண்ணிலே காட்டி கொடுப்பாராக. அழகாக மனுஷனுக்கு வெட்டுவதை போல வெட்டுறது மாதிரி, இன்னைக்கு உடும்பு போல
முடிவெட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். பாம்பு தலையிலே படுத்தது போல முடிவெட்டுகிறவர்கள், எலி கடித்து கொண்டு போனது போல வெரைட்டியாக இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கரெக்டாக முடிவெட்டு. சென்னையில் ஒரு பாஸ்டர் இருந்தார், நான் இடையில ஒரு நாள் சொன்னேன், இப்போன்னு சொல்கிறேன். அந்த பாஸ்டர் நல்ல தேவ மனுஷன். இப்போ சமீபத்தில் போன வருஷம் தான் இறந்து போனார். சர்ச்சில் ஒரு பையன் வருவான், நல்ல பையனாகும், நம்ம பிள்ளைகளை போல நல்ல பையன். அப்புறம் இவன் சொன்னான், டேய் ஒழுங்காக முடிய விட்டுடா, அந்த பேண்டெல்லாம் ஒழுங்காக போடுறா, இதுக்கு இந்த பேண்ட்டுக்குள்ளே எப்படா நீ உள்ளே போன, இவ்வளவு டைட்டாக அது இங்கே வர வச்சிரு. அவன் சொன்னான், பாஸ்டர் இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்ட், இதுதான் இப்போ உள்ள ஃபேஷன், இதுதான் ஃப்ரீக். பாஸ்டர் பார்த்தாரா, அவருக்கு 70 வயசாச்சு. சரி சரி பரவாயில்ல போ. என்னாச்சு தெரியுமா, அப்படியே சொல்லி பார்த்தாரு. இவன் கேட்கல, இவனுக்கு ட்ரெண்டும் ஃபேஷனும் இல்லையா. பிறகு என்ன தெரியுமா நடந்துச்சு, ஒரு நாள் வீட்டில் இருந்து பக்கத்தில் இபி ஆஃபீஸுக்கு கரண்ட்டுக்கு பணம் கட்ட போனான். கரண்ட்டுக்கு பணம் கட்ட போன நேரத்தில் அங்கே 2 குரூப்புக்கு பயங்கர சண்டை, அட்டி தட்டியில். என்னாச்சுன்னு சொன்னால் போலீஸ் வந்துச்சு. போலீஸ் சட்டான்னு 4 பேர் அடித்து சாத்தி வேனில் சிலரை கைக்கு வந்தவங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. இவனையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவனை நேரம் அங்கே போய் ஸ்டேஷனில் கொண்டு காலையில் கொண்டு போட்டது, அங்கே கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு போட்டிருக்கு. இப்போ யோனா மீனின் வயிற்றிலிருந்து பொருத்தனையோடு ஜெபித்தது போல தம்பி இப்பொழுது ஜெபிக்கிறார். கர்த்தாவே, இந்த லத்தி கம்புக்கும் எஃப்ஐஆருக்கும் என்னை நீர் விலக்கி காப்பீரே, ஆனால் நாளை தினத்தில் என் பாஸ்டரை பார்ப்பதற்கு முன்பாக மனிதனை போல முடிவெட்டுவேன், ஆண் பிள்ளைகளுக்கு போடுகிற பேண்டை போடுவேன், நான் உண்மையாக நான் இருப்பேன் என்று சொல்லி உள்ளுக்கு பயங்கரப்படுத்தினேன். காலையிலேருந்து அப்பப்போ வர்ற போலீஸ்காரங்க அட்டிக்கிறதுக்கு வாங்குவாங்களாம். இவனுக்கு கூட 5-6 பையங்க இருக்கிறான், அவனோட போடுவானுவா. இவனுக்கு பக்கத்தில் வந்தால் போலீஸ்காரங்க அடிக்க மாட்டாங்க. அப்போது இவனுக்கு ஒரு சின்ன ஒரு உள்ளத்தில் ஏவுதல் இருந்தாச்சு. அப்போ கர்த்தர் என்னை கைவிடலை, இதுதான் எனக்கு மீனுக்கு வயறுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சாயங்காலத்தில் இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்த உடனே, இங்கே வாடா, என்னடா அடி, உனக்கு அடிக்கணுமாடான்னு. சட்டையை பிடிக்கும். இவன் சொன்னான், சார் இங்கே பாருங்கள் சார், நாங்கள் வீட்டுக்கு கரண்ட்டுக்கு பணம் கட்ட வந்தேன் சார், நான் சர்ச்சைக்கு போகிறவன் சார், நான் ரட்சிக்கப்பட்டவன் சார். உடனே அவர் சொன்னாரான், உன் முடிய பார்த்தா தெரியலடா, நீ சர்ச்சுக்கு போகிறவன மாதிரி எனக்கு தெரியலையடான்னு சொன்ன உடனே, இனி மேலால் இந்த ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்னு. இப்போது இன்ஸ்பெக்டருக்கு விரட்டுற டைமில் ஏபி ஆஃபீஸும் பூட்டியாச்சு, கையில் காசும் வந்து. பிள்ளை நேர நல்ல ஒரு கடையில் போய் முடியும் வெட்டி அந்த பேண்டெல்லாம் ஒழுங்காக திரும்ப நூலெல்லாம் பிரித்து தச்சு நல்ல மனுஷனை போல் ஆயிட்டான். இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பயங்கர ஆராதனை, கையை தட்டி ஆராதனை முடித்த பிறகு பாஸ்டர் பார்க்குறாராம், டேய் இது என்னடா இந்த மாற்றம். அப்போ தான் பாஸ்டருக்கு புரிஞ்சுது, நம்முடைய சொல்லால் உண்டாகாத மாற்றம் நம்முடைய இன்ஸ்பெக்டரால் உண்டாகும். அப்படியே நான் சிலரை வாழ்த்துகிறேன். இவன் முதல்ல எனக்கு தான் ஃபோன் அடிப்பான், நான் சொல்லிடுவேன், சார் கத்தரியோடு நான் வாரேன். எத்தனை சொல்லியிருக்கிறேன், எத்தனை ஆச்சு, 5 ஆச்சா? 5 நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எதையெல்லாம் காத்துக்கொள்ளணும். 1 நான் மாவும் பேச்சும். 2வது வழியை காத்துக்கொள்ளுங்கள். 3 இருதயத்தை. 4 கட்டளைகளை காத்துக்கொள்ளுங்கள். 5 நடையை காத்துக்கொள்ளுங்கள். 6 லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 6வதாக கர்த்தர் நமக்கு தந்த ஆத்துமா விலையேற பெற்றதுங்க. இங்கே பாருங்க,
இந்த சரீரம் இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, இது மண்ணுக்கே போகும். ஆனால் இந்த ஆத்துமா இருக்குது பார்த்தீங்களா, இது விலையேற பெற்றது, இது விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவை நம்ம காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு கூட காத்துக்கொள்ளணும். இயேசு சொன்னார், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். இதில் பொறுமையோடு ஓடி பொறுமையோடு நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஆத்துமாவை கரைப்படுத்துகிற எந்த பாவத்துக்கும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஆத்துமாவை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்துக்கும் ஒத்து போகவே கூடாது. அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி ஒழுங்காக சர்ச்சுக்கு வரா இல்லையா, நான் தான் அனுப்பி வைக்கிறேன். நல்லது. அண்ணன் எங்கே போகிறீங்க? அது நமக்கு பரலோகம் வரண்டாமா, அவள் வருவா இல்லையா? அவள் வரும்போது அவளுக்கு காலை பிடிச்சிட்டு அது நான் வந்துடுவேன். இங்கே காலையும் பிடிக்க முடியாது, வாலையும் பிடிக்க முடியாது. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நம்ம தான் உத்தரவாதி. நம்ம ரட்சிக்கப்பட்டால் நம்ம பரலோகத்துக்கு வருவோம். ஆமாவா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளணுங்க. இதுக்கு மட்டும் யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கிடுங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரே சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஒரே இடத்துல தான் நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருப்போம், ஒரே இடத்துல தான் இருப்போம். ஆனாலும் நீங்கள் என்னையும் நான் உங்களுக்கு நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நம்முடைய ஆத்துமா நீங்கள் தான் உத்தரவாதி. கர்த்தர் நம்மகிட்ட தான் கேட்பார். என்கிட்ட என்ன கேட்பார்? நான் உனக்கு தந்த சத்தியத்தை சொன்னியான்னு கேட்பார், ஜனத்துக்காக ஜெபிச்சியான்னு கேட்பார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் உத்தரவாதி, நீங்கள் தான் உத்தரவாதி. நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள், நற்பொருளாகிய ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். 7 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனம். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஒரு வாட்டி கூட வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். இந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் கண்ணுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு கூட விக்கிரக கோயிலில் திருமணம் நடக்கக்கூடாது. விக்கிரகங்களுக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், நாங்கள் உங்களுக்காக திறப்பில் நிற்போம். ஆனால் விக்கிரகத்தை பக்கம் போயிடவே செய்யாதீங்க. திரும்ப பின்மாறி போய் திரும்ப கர்த்தருக்குள்ள, கர்த்தரை அறிந்தும் பின்வாங்கி போயிட்டு திரும்ப வரலான்னு பார்த்தா அது லேசான காரியம் அல்ல, லேசான காரியம் அல்ல. கெஞ்சுகிறார் யோவான், பிள்ளைகளே விக்கிரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். விக்கிரக ஆராதனை பக்கம் போயிடாதீங்க. என்ன வந்தாலும் போயிடாதீங்க. தலையே போறது மாதிரி இருந்தாலும் போயிடாதீங்க. அங்க போனா இன்னொரு ஆவிதான் வருமே தவிர அங்க ஒன்றும் நடக்காது. விக்கிரகத்துக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, அதுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஊழியத்தில் சிலர் நான் கண்ணால் பார்க்குறேன், அவங்களுக்கெல்லாம் இதில் உடன்பாடே கிடையாது. அவங்கெல்லாம் அதில் உற்சாகமாக தான் இருக்கிறாங்க, உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. என்னிடத்துல ஒரு தம்பி கேட்டார், பாஸ்டர் நல்ல நாள் பார்த்து பொண்ணு வீட்டில் கல்யாணத்துக்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு. நல்ல நாள் எந்த நாள்? ஜனவரி 1. நான் சொன்னேன், கெட்டு நான் வரமாட்டேன். 1ஆம் தேதி நான் எங்கே போங்க? இந்த ஒரு மனுஷன் நான் எத்தனை இடத்திற்கு போவேன்? 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி. அப்புறம் என்னைக்கு பாஸ்டருக்கு நேரம்? நான் அடுத்த வாரத்தில் 4 நாள் டேட்டை சொல்லு. இந்த 4 நாளில் உனக்கு வாய்ப்பு இருந்தன்னா 4 நாளும் கட்டு, அல்லது ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடக்கட்டும். இப்படியே தான் அவன்கிட்ட சொன்னேன். 4 நாள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு, நான் இப்போவே புக் பண்ணிடு. அவன் சொல்லிட்டான்.
அங்கே சொல்லி உடனே டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு வாரத்தில் சொல்லிட்டான். இதுதான் எங்கள் ஊழியக்காரங்களுக்கு எந்த நேரமோ அந்த நேரம் தான் எங்களுக்கு நல்ல நேரம். நல்ல நேரம் கிடையாது, நல்ல நாளும் கிடையாது. எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரகத்துக்கு விலக்கி ஓடுங்கள், அது நமக்கு தேவையே இல்லை. எந்த விதத்தில் விக்கிரகத்தினால நம்ம கரைபடாமல் காத்துக்கொள்வோம். கடைசி 8ஆவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். இதோ திருடனை போல வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன். 16:15. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபதி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். 8ஆவதாக சொல்லுங்க, வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, வஸ்திரங்களை. நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்லையா? வஸ்திரங்களை அப்போ பீரோவில் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை பாதுகாக்கணும், நல்ல அதல்ல பாதுகாக்கணும். அது கொஞ்சம் பாவப்பட்டவங்க வந்தீங்கன்னா அப்பப்போ கொடுங்கண்ணா. ஏழைகள் ஒன்றும் இல்லாத வந்தவங்கன்னா கொடுங்க. உபயோகமே படுத்தாமல் எவ்வளவோ வச்சுருக்கிறேன் இல்லையா? வெளியே எடுக்காமலே எவ்வளோ வச்சுருக்கிறேன், கொடுங்க. இது என்ன வஸ்திரம் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பின் வஸ்திரம். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதான நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாவிகள் என்கிற நிர்வாண கோலத்தில் இருக்கிற ஆதாமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தது போல நமக்கு கர்த்தர் ஒரு ட்ரெஸ்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதைத்தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை அவர் வருகிறது வரைக்கும் காத்துக்கொள்ளணும். இயேசு வருகிறது வரைக்கும் காத்துக்கொள்ளணும். இயேசு சீக்கிரமாய் வருவார். அவர் வருகிறதான நேரத்தில் அவர் கொடுத்த வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள், காத்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடக்கூடாது. கர்த்தர் எனக்கு உடுத்தின ரட்சிப்பின் வஸ்திரம் எந்த பாவத்துக்கும் இடம் கொடுத்து நான் அதை விட்டுவிட மாட்டேன். ஆண்டவர் என்னிடத்தில் கேட்பார், தகுதியே இல்லாத உங்களை விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை மறைத்து சத்துடைய கண்களுக்கெல்லாம் விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி, மோசங்களுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து வைத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததை பாதுகாத்தீர்களா என்று கேட்பார். காத்துக்கொள்ளுங்கள். இனி இந்த 8 காரியத்தையும் காத்துக்கொண்டால் கர்த்தர் என்ன தருவார்? அதை வாசித்துக்கு முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீது எங்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எல்லாரும் என்ன கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் இதை காத்துக்கொள்ளுங்க, இதை காத்துக்கொள்ளுங்க, நற்பொருளை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் வழியை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, கட்டளைகள் எல்லாம் காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நம்ம இதெல்லாம் காத்துக்கொள்றதுனால மற்றவங்க வாழ்றது போல நம்ம வாழ முடியாமல் இருக்கலாம். மற்றவர்களை விட மற்றவர்கள் நம்மை கேவலமா பேசலாம். என்னப்பா உங்களுக்கு வாழ தெரியல, இது ஏஐ உலகம் அப்பா, ஏஐ உலகம். இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ தெரியலன்னு சொல்லி நம்ம அற்பமாக எண்ணலாம். ஆனால் வாழுகிற நமக்கு என்ன தெரியுமா சொல்றார்? பூச்சக்கரத்தின் மீது எங்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த காலத்தான் அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி காலம்னு சொல்லுகிறோம். அந்த காலம்தான் இனி வரப்போகிற கொடிய உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோம். பூச்சக்கரத்தின் மீது எங்கும் இதுவரைக்கும் உபத்திரம் வந்ததில்லை. 2வது உலக போர்ல பங்கு பெறாத நாடுகள் எல்லாம் இருந்திருக்கிறது. பூச்சக்கரத்தின் மீது எங்கும் தெய்வ கோபம் கொட்டப்படுகிற ஒரு பயங்கரமான சோதனை காலம் வரப்போகிறது. அந்த சோதனை காலத்திற்கு நான் சொன்ன இந்த காரியங்களை காத்து கொண்டவர்களை நானும் உங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்றாருங்க. உலகம் நம்ம எப்படினாலும் சொல்லட்டும், கர்த்தர் என்னிடத்தில் சொன்ன நற்பொருளை நான் காத்தால் இனி வருகிற கோபத்துக்கு என்னை காத்து என்னை அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காக நான் கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை
நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே,